ஓம் அகத்தீஷாய நமக. ஓம் சிவமகா வாலை சித்தன் திருவடிகள் போற்றி. ஓம் எம்பெருமான் முருகப்பனின் திருவடிகள் போற்றி போற்றி. அன்னை தமிழை, அமுது தமிழை எனக்கு ஊட்டி வளர்த்த இந்த தமிழ் அன்னைக்கும், இந்த தமிழை வளர்த்த, இந்த தமிழை வளர காரணமாக இருந்த எம் அகத்தியன் திருவடிகளுக்கும், இந்த தமிழை அகத்தியனுக்கும் ஊட்டிய அன்னை ஆதிபரா சக்திக்கும், உமையவளாகிய அவளின் கணவன் எங்கள் சொக்கன் அவனுக்கும் தங்களுடைய திருவடிகள் தாழ் பணிந்து என்றென்றும் இறைஞ்சுகின்ற மலராக, தங்களுடைய திருவடி தாள்களை அலங்கரிக்கின்ற மலராக எங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை அருள வேண்டும் ஐயனே. வேறொன்றும் இல்லை ஐயனே. என்றென்றும் தங்கள் திருவடிகளில் பூரண பரிபூர்ண சரணாகதியாக எங்கள் சந்ததிகள் அத்தனையும் இந்த இறை சேவையில், இந்த பிரபஞ்ச மகா பேராற்றலின் சபையில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் ஐயனே. அது ஒன்றே எங்களுடைய பரிபூர்ண விண்ணப்பம் ஐயனே. அதற்கு தங்களின் அருளாசியை நல்கி இந்த அபலை உங்களிடம் வந்து நிற்கின்றேன் ஐயனே. தங்களின் பொற்பாதங்களை வணங்கி எங்களுடைய அனைத்து சந்ததிகளும் இந்த இறைவனின் திருவருளால், இந்த இறை ஆற்றலால், பிரபஞ்ச பேராற்றலால், இந்த அகத்திய மகா பிரபஞ்ச அகத்திய மகா வாலை சித்த சபையினுடைய சந்ததிகளாக தொடர எங்களுக்கு அருளாசி வழங்குங்கள். இந்த சபையில் நாங்கள் என்றென்றும் பணிபுரிந்து இங்கே ஒரு பிச்சை பாத்திரம் போல வெற்று பாத்திரங்களாக என்றென்றும் இங்கு நிறைகின்ற அமுதத்தினை நாங்கள் பருகிட இறைவன் திருவருளாலும் பிரபஞ்ச மகா மன்னனின் திருவருளாலும் எங்களுக்கு அது கிடைத்திட என்றென்றும் அருளாசியை வழங்குங்கள் ஐயனே என்று தங்கள் திருவடிகளை தொட்டு வணங்கி எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் பிரபஞ்சங்களுக்கும், அதே போல் இந்த சரீரம் தங்கி இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களுக்கும், அதே போல் இந்த ஒரு நிகழ்வினை எங்களுக்கு கனவிலும் நினைக்காத நிகழ்வு. ஏனென்றால் காலையில் நாங்கள் கிளம்பும் பொழுது இன்று காலை 3 மணிக்கு நான் எழுந்து இந்த சபையில் நடக்கின்ற இந்த புனர்ஜென்ம கோமாதா பூஜையில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டே நாங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் எங்களால் அந்த நிகழ்வினை பரிபூரணமாக இங்கே வந்து காண முடியவில்லை. ஆனால் நாங்கள் அலைபேசியிலே அந்த நிகழ்வினை முழுமையாக கண்டுகளித்து கொண்டே வந்து சரியான அந்த பூஜை நிறைவு பெறுகின்ற நேரத்திலே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். ஆனால் அந்த பூஜையினுடைய பலன் இன்று எங்களுக்கு இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை ஏகாதசி தினத்தன்று பிரபஞ்ச மகா மன்னனுடைய அருளாசியோடு பரந்தாமனின், அவன் பெயரே பரந்தாமன், அந்த பரந்தாமனின் பரந்த உள்ளத்தினால் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய பாக்கியமாக நான் இதை கருதுகிறேன் ஐயன். உங்களுக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றி மலர்களை தங்கள் திருவடி பாதங்களில் சமர்ப்பித்து அமர்கிறேன் நன்று ஐயனே. நன்றி ஐயனே, மிக்க 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 நன்றி ஐயனே. எங்களுடைய அனைத்து ஜீவராசிகளும் எங்களுடைய சந்ததியில் தோன்றுகின்ற ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று கூறிய தொல்காப்பியத்திலிருந்து 6 அறிவு உள்ள மனிதனாக, மானிடனாக இன்று தங்களுடைய திருவடிகளில் அங்கு வந்து உங்களிடம் வினவுவதற்கு இந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்த இந்த பிரபஞ்சத்திற்கும், பஞ்சபூதங்களுக்கும், இறை சக்திகளுக்கும், எங்களுடைய சித்தர் நவகோடி சித்தர்களும் 14 சித்தர்களும் அனைவருக்கும் முதல் குருவாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியனின் திருவடிகளுக்கும், எங்களுடைய வாழை மகா சிவ சித்த சபையினுடைய தலைவனாய் வீற்றிருக்கின்ற வாழை சித்த தேவனின் திருவடிகளுக்கும் சரணம் 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 சொல்லி அமர்கிறேன். நன்றி ஐயனே. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள், கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன் ஐயனே. ஆரூராடின் மைந்தனாய் அருள் தேன் தமிழ் திருமுருகப் பெருமானுடைய அற்புத அறுபடை திரு ஆற்றலை ஒருபடையாய் கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஏற்றம் கொண்ட சபை நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் சிவமகா வாழை சித்தனின் அருட்கரமாக அகத்தியன் கரமதை மாற்றி வழங்கும் நல்ல ஆசிகளை உமக்கும் நீர் விரும்பிய அனைத்து ஜீவ நிலைகளுக்கும் பகிர்ந்தளித்து அகத்தியன் சிவ ஜீவ நிலை கொண்ட அற்புத ஞான நிலை கொண்ட
சபையின் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். அகத்தியன் சுபமாய் சித்தனி. ஓம் அகதீசாய நமக.